துல்லியமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டின் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டின் பிரதான தலைப்பிடலாக இராணுவ மயமாக்கல், நில அபகரிப்புகள் வடக்கு கிழக்கில் நிறுத்தப்பட வேண்டும், செம்மணி குறித்து வெளிப்படையான விசாரணை அனுரகுமார அரசிடம் வலியுறுத்துகின்றது நோர்வே என்ற பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்பு, இராணுவ மயமாக்கல் மற்றும் சிறுபான்மையினரின் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து நோர்வே அரசு தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அது கூறியுள்ளது. அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி மனித புதைக்குழி உள்ளிட்ட விடயங்களில் வெளிப்படையான விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என்றும் நோர்வே வலியுறுத்தியுள்ளது. நோர்வே பாராளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போதே நோர்வே வெளிவிவகார அமைச்சர் எஸ்பென் பார்த் ஐடே இதனை தெரிவித்திருக்கின்றார். நோர்வே பாராளுமன்ற உறுப்பினர் கம்சாயினி குணரத்னம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். என்று அந்த பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் யுத்தம் முடிவடைவது என்பது மோதல்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாக பொருள் அல்ல. இலங்கை நிலைமை குறித்து கம்சாயினி குணரத்னம் தெரிவிப்பு. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் யுத்தம் முடிவடைவது என்பது மோதல்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாக பொருள் கொள்ளாது என்று நோர்வே பாராளுமன்ற உறுப்பினர் கம்சாயினி குணரத்னம் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் சமகால நிலவரம் குறித்து நோர்வே பாராளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தியும். இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து இன்று வான்வழி தாக்குதலை நடாத்தியுள்ளன. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் பல்வேறு இடங்களில் சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள் கேட்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெஹ்ரானில் உள்ள முக்கிய இராணுவ தளங்கள் மற்றும் அரசியல் மையங்கள் இலக்காக கொண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஜனாதிபதியின் வாசஸ்தலம், புலனாய்வுத்துறை அமைச்சகம், முக்கிய அரசியல் தலைவர்களின் இருப்பிடங்கள், உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அலுவலகத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. எனவே ஈரானின் ஆன்மீக தலைவர் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் எனவும் கூறப்படுகின்றது. தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் உடனடி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மக்களுக்கு எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் அதன் அண்டிய நாடுகளின் வான்வழிகளில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வை எட்டும் வரை மாகாண சபை முறைமை நீக்கப்படாது. டெல்வின் சில்வா திட்டம் வட்டம் என்ற செய்தியும். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக வடக்கு கிழக்கில் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் என்ற தலைப்படலோடு அந்த ஆர்ப்பாட்டத்தோடு சம்பந்தப்பட்ட புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் தேவையான பெட்ரோல் கையிருப்பில் யாழ் அரசாங்க அதிபர் அறிவிப்பு. யாழ் மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் செயற்கை தட்டுப்பாட்டை தவிர்க்குமாறும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்திருக்கிறார் என்று அந்த கட்டமிடப்பட்ட செய்தியும். கச்சதீவு ஆலய திருவிழாவில் வரலாறு காணாத பக்தர்கள் 13,000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் எரிபொருள் விலையில் மாற்றம். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. அதன்படி லங்கா டீசல் 4 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 281 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 6 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 329 ரூபாயாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே நேரம் ஒக்டைன்
92 ரக பெட்ரோல் ₹1 அதிகரிக்கப்பட்டு ₹293 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஒக்டைன் 95 ரக பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒக்டைன் 95 ரக பெட்ரோல் ₹340 மண்ணெண்ணெய் ₹182 அதே விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளது என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்திற்கு ₹130 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ளூர் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக ₹130 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொன்மையான இடங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு உள்ளூர் வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட உள்ளது. இதனூடாக அந்நிய செலவாணியையும் ஈட்ட முடியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் காலாவதியான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்திய விற்பனை நிலையம். மன்னாரில் களஞ்சிய சாலைக்கு சீல் வைப்பு என்ற தலைப்படலோடு ஒரு செய்தியும், காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கு ₹25,000 அபராதம் விதிப்பு என்ற தலைப்படலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நீதிமன்றங்கள் நவீனமயமாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கிளிநொச்சியில் பிரதம நீதியரசர் தெரிவிப்பு. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை நிறைவுறுத்துவதற்கும் நீதிமன்றங்களை நவீனமயப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதம நீதியரசர் பிரித்தி பத்மன் சூரசேசன தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் ஒருவர் படுகொலை. சாலியபுர தெப்பங்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டு உரிமையாளர்களுக்கும் வீட்டுக்கு வருகை தந்த நபர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியதை அடுத்து வீட்டு உரிமையாளர் குறித்த நபரை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்தவர் சாலியபுர பகுதியைச் சேர்ந்த 41 வயது நபர் என அடையாளம் காணப்பட்டார். சம்பவத்துடன் தொடர்புடைய வீட்டு உரிமையாளரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை சுற்றுலாத்துறை புதிய வரலாறு படித்தது என்ற தலைப்படலோடு ஒரு செய்தியும், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நாம் முழுமையாக எதிரானவர்கள். இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு நாங்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்திருக்கின்றது. மட்டக்களப்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இவ்வாறு கூறுகையில், மக்கள் விடுதலை முன்னணி பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம், புதிய சட்டமே வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தார்கள். இன்று ஆட்சிக்கு வந்ததும் அவர்களே இதற்கு ஒரு மாற்று சட்டம் ஒன்றை கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதை விடுத்து பயங்கரவாத தடை சட்டத்தையும் விட மோசமான சட்டத்தை பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் என்ற பெயரிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக போலீஸ் கண்காணிப்பு பிரிவுக்கு நவீன தொழில்நுட்ப கேமரா வாகனம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், 2026 ஜனவரி மாதத்தில் வாகன இறக்குமதி வீழ்ச்சி, சுற்றுலா வருமானம் $378 மில்லியன் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சுரேஷ் சாலே கைது, சகல பாதுகாப்பு துறைகளும் வீழ்ச்சி அடையும் அபாயம். சுரேஷ் சாலே தொடர்பில் அரசாங்கம் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். அவரை கைது செய்துள்ளதன் மூலம் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு துறைகள் அனைத்தும் வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் SP திசநாயக்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக JVPக்கு நேரடி தொடர்புள்ளதால் குண்டுவெடிப்பு விசாரணை முடக்கம். உயர்த்த ஞாயிறு தின தாக்குதலுடன் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்களும் தொடர்பு பட்டுள்ளதால் அரசாங்கம் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகளவேனும் முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ள போவதில்லை என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸகுட்டி யாராச்சி தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண முயற்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. இன்றைய கட்டுரை பகுதிகளுக்குள் அறிவு கருவூலத்தின் திறவுகோல் என்ற தலைப்பிடலோடு ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய கட்டுரையும், பொது வாழ்வில் நேர்மையையும் எளிமையையும் உருவகப்படுத்தி நின்ற தோழர் நல்ல கண்ணு என்ற தலைப்பிடலோடு மறைந்த தோழர் நல்ல கண்ணுவின்
சேவைகளை பற்றி பேசுவதாக வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களினுடைய ஒரு கட்டுரையும், ஆட்சி முறைமை பொருளாதாரத்திற்கு ஒரு பின்குறிப்பாக இருக்க முடியாது என்ற தலைப்பிடலோடு கலாநிதி ஜெகான் பிரேரோ அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டுரை பகுதிகளுக்குள் வெறும் வாய்ச்சப்பும் இனவாதிகளுக்கு சுரேஷ் சாலை நல்ல அவலாகியுள்ளார் என்ற தலைப்பிடலோடு பனங்காட்டன் அவர்களினுடைய கட்டுரையும், எவ்வாறானது ஒரு அரசியல் ஆய்வு முறைமை நமக்கு தேவையானது என்ற தலைப்பிடலோடு ஜதீந்திரா அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ரிஸ்கெடு கொண்டாடு என்ற தலைப்பிடலோடு புதிதாக வெளியேறும் பட்டதாரிகள் அவர்கள் உயிரை கொடுக்க வேண்டாம், பெரிய அளவில் அர்ப்பணிக்கவும் வேண்டாம், தொழில் ரீதியாக ரிஸ்க் எடுத்தாலே துணிகர தொழில் முயற்சிகளில் இறங்கினாலே போதும், செல்வந்தர்கள் ஆகிவிடலாம், புதிய முன்னுதாரணங்கள் ஆகலாம். ஆனால் ஏன் தங்களுடைய சௌகரிய வலயங்களை விட்டு வெளியே வர பயப்படுகிறார்கள் என்ற தலைப்பிடலோடு பட்டமளிப்பு விழா பற்றிய ஒரு கட்டுரையை நிலாந்தன் அவர்களினுடைய கட்டுரையாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக தோழர் நல்லகண்ணு இந்திய பொது உடைமை இயக்கத்தின் பெருமிதம் என்ற தலைப்பிடலோடு சுகு ஸ்ரீதரன் அவர்களினுடைய கட்டுரையும், அரசற்ற மக்களாக தமிழ் மக்கள் என்ற தலைப்பிடலோடு சட்டத்தரணி கலாநிதி சந்திரசேகரம் பரமலிங்கம் அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக அமெரிக்க வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கும் ஜூத அரசியல் அமைப்புகள் என்ற தலைப்பிடலோடு வெளிநாட்டு அரசியலை பற்றி பேசுவதாக ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களினுடைய கட்டுரையும் பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ரம்புகனை துப்பாக்கிச்சூடு ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கிய நீதிமன்றம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உடன் உறுதிப்படுத்துக, அரசிடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை. ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை செய்துள்ளார் என்று அந்த செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம், பயங்கரவாத சட்டத்துக்கு எதிராக யாழில் போராட்டம். பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் என முழக்கத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நேற்று மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மூண்டது போர், ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரானும் பதில் தாக்குதல். அணுசக்தி போட்டியின் காரணமாக ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நேற்று காலை முதல் ஏவுகணைகள் மூலம் வான்வழி தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறது. தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளில் தாக்குதல்கள் நடைபெற்றன. தெற்கு ஈரானில் பெண் குழந்தைகள் பயிலும் ஆரம்ப பள்ளி ஒன்றின் மீது நடாத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 57 சிறுமிகள் கொல்லப்பட்டனர். வான்வழி தாக்குதல்களில் ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படையின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தெஹ்ரானில் ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா காமேனியின் அலுவலகம் மற்றும் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல கட்டார், துபாய், அபுதாபி விமான தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம், யாழ் மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது, அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் செயற்கை தட்டுப்பாட்டை தவிர்க்குமாறும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், காங்கேசந்துறையில் உள்ள எரிபொருள் களஞ்சியமானது வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களுக்கும் நாளை திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் நாட்டுக்கு தேவையான 1 மாதத்துக்கான பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாக தம்மிடம் தெரிவித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும். அதேபோல நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று அறிவித்திருக்கிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு ஏற்ப நேற்று சனிக்கிழமை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒன்றின் 1 லிட்டர் ஒன்றின் விலை 4 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அதன் புதிய விலை 281 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
லங்கா சூப்பர் டீசல் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 6 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 329 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படவிருக்கிறது. அதே நேரம் 32 ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 1 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 293 ரூபாவாக விற்பனை செய்யப்படவிருக்கிறது. இதேவேளை 95 ஒக்டோன் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒரு விலை 340 ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை 182 ரூபாவாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்திருக்கிறார். ஈரான் இஸ்ரேல் இரு நாடுகளுக்கிடையே நிலவும் போர் சூழல் காரணமாக நாட்டின் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று நீண்ட வரிசை ஏற்பட்டுள்ளதை அடுத்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். இது குறித்து அவர் கருத்து தெரிவித்த போதும் எரிபொருள் விநியோகத்தில் எந்த சிக்கலும் இல்லை. இலங்கைக்கான பெட்ரோலியம் மற்றும் டீசல் இறக்குமதி மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் எனவே மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் கருச்சிதைவு மீட்பு. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் கருச்சிதைவு ஒன்று மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு பின்புறமாக நேற்று பெண்ணொருவர் சந்தேகமான முறையில் நடமாடிய பின்னர் அங்கிருந்து காணாமல் போயிருக்கிறார். அதன் பின்னர் அப்பகுதியில் சுமார் 6-7 மாத கரு ஒன்று வீதியில் காணப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கருவினை மீட்டு கடதாசிப்பட்டியால் மூடி விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவ்விடத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய பெண் அங்கேனும் சட்டவிரோத கருக்கலைப்பினை மேற்கொண்ட பின்னர் கருச்சிதைவை வீதியில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற யாழ் நீதவான் லெனின்குமார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் கருவை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியோடு யாழ்ப்பாணத்தில் எரிபொருளுக்கு மீண்டும் நீண்ட வரிசை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கு. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மாற்று தீர்வு எட்டப்படும் வரை மாகாண சபை முறைமை நீக்கப்படாது. ரில்வின் சில்வா அதிரடி அறிவிப்பு. இனப்பிரச்சினைக்கு நிலையானதொரு மாற்றுத் தீர்வை கண்டுபிடிக்கும் வரை மாகாண சபை முறைமை நீக்கப்படாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், அரசு ஊழியர்களுக்கு 30 லட்சம் வரை கடன், ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக காலாவதியான உணவுப் பொருட்கள் வர்த்தக நிலையத்திற்கு சீல், மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் சம்பவம் என்ற செய்தியோடும் நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் அதிகரிக்கிறது காற்று மாசு என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவில் 13,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், முதல் முறையாக 13,364க்கும் மேற்பட்ட பக்தர்களின் பங்கு பெற்றதுடன் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா இடம்பெற்றதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் தெரிவித்திருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி இன்றைக்கு வேற மலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்தினுடைய பிரதான கட்டுரையாக அபிமன்யுவினுடைய மக்களின் விருப்பு நிறைவேறுமா, பயங்கரவாத தடை சட்டம் பழையதும் வேண்டாம் புதியதும் வேண்டாம் என்ற தலைப்பிலே அபிமன்யுவினுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆலடி மாநாடு, ஆதித்தன் அவர்களுடைய ஆலடி மாநாட்டிலே நுண்கலை பீட கேண்டீனில் மாமிச உணவை விற்பதோ என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடும், வியாசர் பதுக்கல் பக்கத்திலே நெல்லி மாதகளை சேர்ந்த தாரகா அவர்கள் நெத்தியடி பதில் என்றால் என்ன வியாசரே, வியாசர் எந்த பதிலை சொல்லுவீர்கள் என்ற கேள்விக்கும் ஒருவர் என்னை கேட்டார், வியாசர் மாச சம்பளம் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்று. சம்பளம் எடுத்து அடுத்த நாளே அடுத்த மாத சம்பளம் பெறுவதற்கு இன்னமும் இத்தனை நாட்கள் இருக்கின்றன என கணக்கு பார்க்கும் அளவிற்கு சம்பாதிக்கிறேன் என்றேன். வியாசரிடம் கேள்வி கேட்டும் அடக்கிவிட முடியாது என தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தலை சாய்த்து கொண்டார் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதேபோல மாதகளை சேர்ந்த பிரதீஷ் அவர்கள் ஆணினம் அதிகம் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன வியாசர் என்ற கேள்விக்கும், இப்போதெல்லாம் அதிகமானவர்களை பார்க்கும் போது கூடிய விரைவில் நாமும் அப்படி ஆகிவிடுவோம் என்பது உறுதியாக தெரிகிறது. அது ஏன் என்னவெனில் அதிகம் முடிகொட்டி மொட்டந்தலையுடன் திரிபவர்கள் தான் அதிகம். இதைவிட வேறொன்றும் உண்டு. மாப்பிள்ளைக்கு தலைமுடி குறைவு என பலரை தவிர்த்த பெண்கள் திருமணம் முடித்து 3 வருடங்களில் ஒரு மொட்டந்தலை மாப்பிள்ளையுடனே வாழ்கிறார்கள் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். குப்புலானை சேர்ந்த சுதனவர்கள் தமிழகத்திற்கு சீமான் கிடைத்தது போல ஈழத்திற்கு ஒரு சீமான் கிடைப்பாரா வியாசர் என்ற கேள்விக்கு, சீமான் கொள்கை உறுதி கொண்டவர், எந்த கட்சியுடனும் சமரசமோ கூட்டோ சேராதவர், ஈழத்தமிழினத்தின் மீதும் ஈழ போராட்டத்தின் மீதும் தலைவர் மீதும் ஒப்பற்ற பக்தி கொண்டவர், இயற்கையை நேசிக்கும் ஒரு சிறந்த தலைவர். ஆனால் எம்மிடம் இருப்பவர்கள் அப்படி இல்லை. கதிரைக்கு ஆசைப்பட்டு தமக்கு தேவையானவர்களை ஒட்டி எதிரானவர்களை வெட்டி பெரும்பான்மை அரசின் நிழலில் தங்கி தமது வங்கி கணக்கில் கோடியை தேக்கி திமிரெடுத்து திரிபவர்கள். வெட்கம், வேதனை, அவமானம் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதட்டினால் அமைதியாக அடங்கி இருக்கும் இனத்தினால் விடுதலை பற்றி சிந்திக்க முடியுமா வியாசரை என்று புளியங்கூடலை சேர்ந்த சிவயோகன் அவர்களுடைய கேள்விக்கும், தமிழினம் எப்படிப்பட்ட இனம் தெரியுமா? தெற்கில் எங்கோ ஒரு இடத்தில் மொட்டை மாடி ஒன்றில் விருந்து நடந்து கொண்டிருந்ததாம்.
அப்போதும் அங்கு நின்றவர்களில் ஒருவர் அவசரமாக மொட்டை மாடிக்கு வந்து கொட்டியா வந்துட்டு என கூறியிருக்கிறார். இதை கேட்டு அங்கிருந்தவர்களில் பலர் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதில் சிலர் மாடியிலிருந்து விழுந்து இறந்ததாகவும் தகவல். அப்படிப்பட்ட இனத்தின் இப்போதைய நிலை போதைக்கு அடிமையான இனம் எனும் போது நெஞ்சம் அடைக்கிறது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வியாசரை காதலின் வெளி மிகவும் கொடுமையானதல்லவா என்று SKY அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து எழுப்பிய கேள்விக்கு யார் சொன்னது, அப்படி என்று எதேர்ச்சையாக கதவிடுக்கில் கைவிரலை விட்டிருக்கிறீரா, முறுக்கு சாப்பிடும் போது நாக்கை கடித்திருக்கிறீர்களா, பந்தடிக்கும் போது நெஞ்சில் பந்து பட்டிருக்கிறதா, முழங்கையின் மொழிப்பகுதியில் சிநேகிதர் சுண்டிய அனுபவம் இருக்கிறதா, காது குடையும் போது ஊசி காது சவில் குத்தியதுண்டா, அம்மா இறைச்சி காய்ச்சி இருக்கிறார் என்று நம்பி சாப்பிட இருக்கு அது சோயா மீட்டாக மாறிய சந்தர்ப்பம் இருக்கிறதா, இவை அனைத்தையும் விட குளப்படி விட்டதற்காக வகுப்பாசிரியர் மேசைக்குள் தலையை விட்டும் பின்னுக்கு புளிக்க தந்ததை வாங்கி இருக்கிறீர்களா, இவற்றை விட காதலின் வலி குறைவுதான், ஏனென்றால் அந்த வலியை 5-6 முறை நானும் அனுபவித்திருக்கிறேன் என்றும் வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக திரும்பி பார்க்க வைத்த நாம் தமிழர் கட்சி மாநாடு தேர்தலுக்கு கை கொடுக்குமா என்ற கேள்வியோடு ஜூனியர் விகரனுடைய கட்டுரை, நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடும் அதற்கு கூடிய கூட்டமும் தமிழக தேர்தல் களத்தில் பெரும் கவனம் பெற்றிருக்கிறன என்று நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு தொடர்பாக கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மாவேனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம், பிள்ளைகளிடம் அன்பு காட்டுவதிலும் தவறுகளை கண்டித்தலே சிறந்தது பேராண்டி என்ற தலைப்பிலே ஆட்சி அறிவுரை பக்கம். தொடர்ச்சியாக மனிதர்களுக்கு கரையான் சொல்லும் பாடம் என்று விஞ்ஞான ஆய்வு கட்டுரை ஒன்றும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பலருடைய கவிதைகள் கட்டுரைகள் ஆக்கங்கள் சங்குநாதத்திலே புலந்திருக்கிறது. சங்குநாதத்தினுடைய சுகமான விடியல் வலம்புரியின் மருத்துவ சுடர் பகுதியிலே எமது பிள்ளை வழிநடாத்த என்ற தலைப்பிலே ஸ்ரீ சிவன் சுதன் யாழ் போதனா வைத்தியசாலை பொது வைத்திய நிபுணர் அவர்களுடைய கட்டுரையும், அதேபோல என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் என்றும் சிவன் சுதன் வைத்தியர் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் 73,000 பேரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்தியும், 20,000 போதை மாத்திரைகளுடன் தம்பதியினர் உட்பட 3 கைது என்ற செய்தி, அதேபோல அறிவு திருக்கோவிலில் மனவள கலை பயிற்சி ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஈரான் மீது தாக்குதல் ஆரம்பம், அதிர்ச்சியில் உலக நாடுகள், ஆப்கானின் தலிபான் தளங்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் என்ற செய்தியும், சீனா சென்றுள்ள ஜெர்மன் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளித்த ரோபோக்கள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கும் நாசகாரம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் 15வது இந்துக்களின் பெரும் சமர் மார்ச் மாதம் ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை தான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் நாளிதழின் பிரதான தலைப்பிடர் செய்தியாக, ஈரான் அமெரிக்கா ஆரம்பமானது போர், மத்திய கிழக்கு முழுவதும் உச்சகட்ட பதற்றத்தில் சர்வதேசம். அணுசக்தி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைக்கும் இடையில் நேரடி மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் உலக நாடுகள் முழுவதும் பெரும் நெருக்கடி நிலைமை தோன்றியுள்ளது என்று இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் திஸ்ஸ விகாரைக்கு எதிராக மீண்டும் இன்று போராட்டம். தையிட்டி திஸ்ஸ விகாரையை அகற்றுமாறு கோரியும், திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறும் வலியுறுத்தியும் இன்று போராட்டம் இடம்பெற இருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் நகரில் சிதைந்த கரு மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நேற்று சிதைந்த நிலையில் கருவொன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு பின்புறமாக கருவொன்று வீசப்பட்டிருப்பதை அவதானித்த பொதுமக்கள் அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் நீதிமன்றத்தின் கவனத்துக்கும் விடயத்தை கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டார். அத்துடன் கருவை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்குமாறும் கண்காணிப்பு கேமரா பதிவுகளின் அடிப்படையில் விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் அவர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். 6 தொடக்கம் 8 வாரங்கள் வரையானதாக இருக்கலாம் என்று கருதப்படும் அந்த கரு போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கரு அவதானிக்கப்படுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் பெண்ணொருவர் அந்த பகுதியில் நடமாடியுள்ளார் என்ற விடயம் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஈரான் அமெரிக்க மோதல், இலங்கை முழுவதும் எரிபொருள் வரிசைகள், வடக்கிலும் நீண்ட கியூ என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது, பதற்றத்தை உருவாக்க வேண்டாம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மத்திய கிழக்கு விமான சேவை ரத்து, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக பயங்கரவாத சட்டங்களுக்கு எதிராக 29,069 கையெழுத்துக்கள் சேகரிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக்கி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் முதற்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நிலக்கரி ஊழல் விவகாரம், நாடக அரசியலுக்கு சேறு பூசல், மனோ எம்பி தெரிவிப்பு, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நாடக அரசியல் விரைவில் முடிவுக்கு வரும், தற்போதைய நிலக்கரி கொள்வனவு ஊழல் அரசாங்கத்தின் உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பாதுகாப்பு கட்டமைப்புக்குள் அரசாங்கத்தால் சீர்குலைப்பு, அலிசெப்டி சாடல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சுரேஷ் சாலை விவகாரம் நாடாளுமன்றில் விவாதம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் லாப்ஸ் எரிவாயுக்கள் நாட்டை வந்தடைவு, லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிவாயு அடங்கிய கப்பல் ஒன்று நேற்று சனிக்கிழமை நாட்டை வந்தடைந்துள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கமைய இன்று முதல் குறித்த எரிவாயு கையிருப்புகளை சந்தைக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர்களை முகவர்களிடமிருந்து வழமை போன்று கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் 30 லட்சம் கடன், 4% வட்டி மானியம் அனுர அரசு அறிவிப்பு. அரசாங்க ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை வீடமைப்பு மற்றும் சொத்து கடன்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான வட்டி வீதத்தில் 4% அரசாங்கமே ஏற்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் தித்வா நிவாரணம், ஐரோப்பிய ஒன்றியத்தால் மேலும் 1 மில்லியன் யூரோ வழங்கல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தையிட்டி விகாரையை முன்னிறுத்தி யாழ் பல்கலையில் கலந்துரையாடல் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பஸ் தரிப்பிடம் கழிவுகள் அகற்றல் செயற்பாடுகளுக்கு காணி இல்லை, மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டு. மன்னார் மாவட்டத்தின் போக்குவரத்து மற்றும் கழிவகற்றல் முகாமைத்துவம் ஆகிய வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் அவற்றுக்கு காணிகளை ஒதுக்கி தருமாறு மன்னார் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வாய்க்காலில் கழிவுநீர் வெளியேற்றிய உணவகத்தின் மீது சட்ட நடவடிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பருத்தித்துறை நகரசபையின் புதிய செயலாளர் கடமையேற்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பாதணி வவுச்சர்கள் செல்லுபடி காலம் நீடிப்பு. 2026ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான பாதணி வவுச்சர்களை வழங்கும் திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் 2026 தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அதனை 2026 3/15 வரை நீடிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்ற அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பணவீக்கம் பிப்ரவரியில் சரிவு. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனுக்கு அமைய ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் இந்த ஆண்டில் ஜனவரி மாதத்தில் காணப்பட்ட 2.3% ஒப்பிடுகையில் 2026 பிப்ரவரி மாதத்தில் 1.6% குறைந்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி உணவு பிரிவின் ஆண்டு பணவீக்கம் 2026ஆம் ஆண்டு வரியில் காணப்பட்ட 3.3%இலிருந்து 2026 பிப்ரவரியில் 0.2% குறைவடைந்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக கூட்டுறவு சேவையிலிருந்து பொது முகாமையாளர் ஓய்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும்,
நல்லூரிலிருந்து தல யாத்திரை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக திறமைக்கே முதலிடம் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமும் பொருளாதாரம் முன்னேற்றம் மத்திய வங்கி தகவல் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் சுற்றுலாத்துறை வருமானம் ஆகியவற்றின் அதிரடி வளர்ச்சியால் நாட்டின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அடக்குமுறை சட்டங்கள் நாட்டுக்கு தேவையற்றவை சாவகச்சேரி நகர சபையில் தீர்மானம் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்போம் எனும் பெயரில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்டவரைவை மீளப்பெற கோரி சாவகச்சேரி நகர சபையில் நேற்று முன்தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக சஞ்சீவி என்ற பகுதிக்குள் பல்வேறு நபர்களினுடைய ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்திற்கு புதிய நீர் விநியோக திட்டம் 956 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.